எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம கியூ அப்படின்ற டேட்டா ஸ்ட்ரக்சர் பற்றி பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நம்ம ஸ்டாக் அப்படின்ற கான்செப்ட் பற்றி பார்த்தோம் இல்லையா, அதோட கண்டினியூவேஷன் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் நம்ம கியூவை. ஏன்னா அது ரெண்டுமே ரொம்ப ரிலேட்டடான ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர். ரெண்டும் ஆல்மோஸ்ட் சேம் தான், ஆனால் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அது ரெண்டுக்கும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கியூ அப்படின்றத வந்து நம்ம நார்மலாக இங்கிலீஷ் லாங்குவேஜில் என்ன சொல்லுவோம், ஒரு லைன்லாம் நம்ம நின்னோம் அப்படின்னா அதை வந்து நம்ம கியூ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதே கான்செப்ட் தான் நம்ம வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்லையும் அதுதான் வந்து நம்ம கியூ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து ஸ்டாக்ல பார்க்கும்போது அந்த ஸ்டாக்ன்ற கான்செப்ட் வந்து லீஃபோ அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி இப்போ கியூ என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தோம்னா FIFO அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஸ்டாக்ல வந்து என்ன இருந்தது, நம்ம கடைசியா என்ன இன்சர்ட் பண்றோமோ அதை தான் வந்து ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணுவோம் இல்லையா. ஆனா இப்போ கியூல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் யார் வராங்களோ அவங்க தான் வந்து ரிமூவ் ஆவாங்க. இப்போ நீங்க வந்து ஒரு தியேட்டர் போறீங்க, ஒரு லைன்ல நிக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த லைனுக்கு யார் வந்தாங்களோ அவங்களுக்கு தான் டிக்கெட் கிடைக்கும், கடைசியா போறவங்களுக்கு டிக்கெட் கிடைக்காது இல்லையா. அதுதான் வந்து ஸ்டாக்குக்கும் கியூவுக்கும் இல்ல டிஃபரன்ஸ். அதுதான் அதனால வந்து கியூன்றது வந்து ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் கான்செப்ட். நம்மளுக்கு வந்து எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லையும் ஸ்டாக் அண்ட் கியூ எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம போன வீடியோவில் பார்த்த மாதிரியே ஸ்டாக்ல வந்து புஷ், பாப், பீக், கண்டெய்ன்ஸ் இந்த 4 மெத்தடும் இருக்கும். இப்போ அதுக்கு ஈக்குவலண்டா அதே மாதிரியே கியூக்கு என்னென்ன மெத்தட்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, புஷ்ஷுக்கு ஈக்குவலண்டா நம்மளுக்கு என்கியூ அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கும், பாப்புக்கு நேராக டிக்யூ அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கும், பீக் அண்ட் கண்டெய்ன்ஸ் வந்து அதே நேம்லயே இருக்கு. அதாவது ஸ்டாக்ல புஷ்ன்ற இந்த மெத்தட் வந்து இப்போ கியூல வந்து என்கியூ ஆயிடும், ஸ்டாக்ல பாப் அப்படின்ற இந்த மெத்தட் வந்து டிக்யூ ஆயிடும். ஆனா இது ரெண்டுமே வந்து சிமிலரான கான்செப்ட் தான். புஷ் அப்படின்னா புதுசா ஒரு எலிமெண்ட்டை வந்து நீங்க கியூல ஆட் பண்ண போறீங்க, பாப் அப்படின்னா புதுசா ஒரு பாப் அப்படின்னா கியூல இருக்கிறத நீங்க டெலீட் பண்ண போறீங்க. ஜஸ்ட் வந்து நேம் வந்து டிஃபரெண்டா வச்சிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்கியூ என்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டாக்ல வந்து பார்த்தோம், நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு ஆரோ தான் இருந்துச்சு இல்லையா. ஜஸ்ட் ஸ்டாக்ல டாப் என்ன அப்படின்றத நோட் பண்றதுக்கு மட்டும் நம்மளுக்கு வந்து ஒரு ஆரோ இருந்துச்சு. நம்ம ஏதாவது இன்சர்ட் பண்ண சொல்லுமோ இல்லை டெலீட் பண்ண சொல்லும் போதோ அந்த ஆரோ என்ன எலிமெண்ட்டை சொல்லுதோ அந்த எலிமெண்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணுவோம், இல்லை அந்த எலிமெண்ட்டை வந்து நம்ம டெலீட் பண்ணுவோம். இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ கியூல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 ஆரோ இருக்கும். இங்கே வந்து நான் மேலே வந்து 2 கலர் ஆரோஸ் போட்டிருக்கேன் இல்லையா. ஃபர்ஸ்ட் இந்த எல்லோ கலர் வந்து ஃப்ரண்ட் அப்படின்னு போட்டிருக்கேன், இந்த ப்ளூ கலர் வந்து பேக் அப்படின்னு போட்டிருக்கேன். இப்போ இந்த 2 கலரும் தான் வந்து நம்மளுக்கு கியூஸ்ல இருக்கு. நீங்க ஃப்ரண்ட்டையும் ஃபாலோ பண்ணணும், பேக்கையும் ஃபாலோ பண்ணணும். இப்போ நீங்க ஏதாவது ஒன்று இன்சர்ட் பண்ணணும் கியூல அப்படின்னா அதை வந்து நீங்க பேக்ல தான் இன்சர்ட் பண்ணுவீங்க. இப்போ நீங்க வந்து மறுபடியும் அந்த தியேட்டர் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, ஏற்கனவே ஒரு கியூ இருக்கு அந்த தியேட்டர்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க புதுசா போகும்போது நீங்க வந்து பேக்ல தான் போய் இன்சர்ட் ஆக முடியும், நீங்க வந்து ஃப்ரண்ட்ல போக முடியாது டைரக்டா இல்லையா. அதுதான் வந்து கியூல வந்து நம்ம ஏதாவது என்கியூ பண்ணணும், ஏதாவது ஒரு எலிமெண்ட்டை புஷ் பண்ணணும்னு நினைச்சோம்னா அது வந்து இந்த பேக்ல தான் வந்து நம்மளுக்கு இன்சர்ட் ஆகும். ஆனா நீங்க ஏதாவது டெலீட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட்ல இருந்து டெலீட் ஆகும். ஏன்னா இப்போ தியேட்டர்ல அதே தியேட்டர் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டெலீட் ஆகுறது யாரு, கியூல ஃபர்ஸ்ட் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் டிக்கெட் கிடைக்கும், அவங்க வந்து கியூவை விட்டு போயிடுவாங்க, அதனால அவங்க தான் ஃபர்ஸ்ட் டெலீட் ஆவாங்க. இப்போ நம்ம என்கியூ ஆப்ரேஷனை பத்தி பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து போன எக்ஸாம்பிள் மாதிரியே என்ன ஆப்ரேஷன் பண்ண போறோம் அப்படிங்கிறது இந்த பாக்ஸ்ல இருக்கும். நம்மளோட கியூ இங்க இருக்கு. கியூ வந்து நம்மளுக்கு இந்த நடு ஸ்பேஸ்ல வந்து நான் காமிக்கிறேன். அப்புறம் கரண்டா கியூல என்ன எத்தனை எலிமெண்ட் இருக்கு அப்படிங்கிறது இந்த சைஸ்ல வந்து நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் பண்றோம், கியூ டாட் என்கியூ ஆஃப் ஏ அப்படின்னு பண்றோம். நம்ம ஸ்டாக்ல வந்து பண்ண மாதிரியே ஏபிசிஏ வச்சுப்போம். இப்போ நம்ம வந்து ஏவை என்கியூ பண்ணு அப்படின்னு இந்த மெத்தடை நம்ம கால் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எம்டிஆர் இருந்த கியூ வந்து இப்போ ஒரு எலிமெண்ட் வந்துருச்சு, அதாவது ஏ அப்படின்ற எலிமெண்ட் வந்துருச்சு. இப்போ பார்க்குறீங்க நம்மளுக்கு ஃப்ரண்ட் ஏரோ வந்து இப்போ முன்னாடி பாயிண்ட் பண்ணுது, பேக் ஏரோ வந்து நம்மளுக்கு பின்னாடி பாயிண்ட் பண்ணுது இல்லையா. அதனால இப்போ நீங்கள் அடுத்து இன்னொரு என்கியூ பண்ண சொல்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, கியூ டாட் என்கியூ பி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பேக்ல தான் எப்போதும் இன்சர்ட் ஆகும் அப்படிங்கறனால இந்த பேக் ஏரோ வந்து இப்போ நவுந்துடுச்சு பார்த்தீங்களா. இந்த ஃப்ரண்ட் ஏரோ வந்து அப்படியே இருக்கு, இந்த ஏல எங்க இருந்துச்சோ அந்த ஏ மட்டும் நீங்க இன்சர்ட் பண்ணியிருந்த போது எங்க இருந்துச்சோ அங்கேயே தான் இருக்கு. ஆனால் நம்ம வந்து புதுசா ஒரு எலிமெண்ட் இன்சர்ட் பண்ணதுனால இப்போ ஏக்கு அடுத்து பி வந்துருச்சு, அதுக்கப்புறம் இந்த பேக் ஏரோ வந்து ஏல இருந்து இப்போ பிக்கு மாறிடுச்சு. ஏன்னா நீங்க வந்து இப்போ பேக்ல இன்சர்ட் பண்ணிக்கிட்டே வரீங்க, இந்த எலிமெண்ட் தான் இந்த ஏரோ தான் வந்து உங்களுக்கு அடுத்து எங்க இன்சர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத காமிக்கும், அதனால அந்த ஏரோ நான் வந்துகிட்டே வருது. இப்போ நம்ம இன்னொரு எலிமெண்ட்டும் இன்சர்ட் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, கியூ டாட் என்கியூசி அப்படின்னு கொடுத்தோம்னா மறுபடியும் இப்போ இந்த பிக்கு அடுத்து சின்னு ஒன்று இன்சர்ட் பண்ணிட்டு அந்த ஏரோ வந்து இப்போ சியை தாண்டி வந்துருச்சு. இப்படிதான் வந்து உங்களுக்கு கியூல வந்து என்கியூ அப்படின்ற மெத்தடை யூஸ் பண்ணி நீங்க வந்து எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்குறோம் சைஸ் வந்து 3 ஆயிடுச்சு நம்மளுக்கு. அடுத்து வந்து டிக்யூவை பத்தி பார்க்க போறோம். இப்போ டிக்யூல என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஸ்டாக்ல வந்து பாப் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதே தான் டிக்யூ அப்படின்ற கான்செப்டும் நம்மளுக்கு வந்து
ஸ்டாக்ல வந்து பாப் பண்ணும்போது என்னாச்சு, மேலே இருக்க எலிமெண்ட் ரிமூவ் ஆகி ரிட்டர்ன் ஆச்சு. அதே மாதிரியே கியூவில் டிக்யூ அப்படின்னு நீங்கள் அந்த ஆப்ரேஷன் யூஸ் பண்ணீங்கன்னா கியூவில் ஃப்ரண்ட்ல என்ன இருக்கோ அதை வந்து டெலீட் பண்ணி உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ பார்க்குறோம் என்கியூவில் எதையுமே ரிட்டர்ன் பண்ணல, ஆனால் டிக்யூ அப்போ நம்மளுக்கு ரிட்டர்ன் ஒரு இங்கே பாக்ஸ் போட்டிருக்கேன் இல்லையா, ஏன்னா இது வந்து இந்த மெத்தட் வந்து நம்மளுக்கு ஒன்று ரிட்டர்ன் பண்ணும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், டிக்யூ அப்படின்னு கால் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம டிக்யூன்னு கால் பண்ணோம்னா கியூவில் ஃப்ரண்ட்ல என்ன இருந்துச்சு, ஏ இருந்துச்சு இல்லையா, அதை டெலீட் பண்ணி நம்மளுக்கு ஏ அப்படின்னு இங்கே ரிட்டர்ன் ஆகி காமிச்சிருக்கு. இப்போ அதே மாதிரி நம்ம மறுபடியும் டிக்யூன்னு கால் பண்ணோம் அப்படின்னா நம்ம கியூ ஃப்ரண்ட்ல இருந்த பியும் டெலீட் ஆயிடுச்சு, அந்த எலிமெண்ட் வந்து நம்மளுக்கு இப்போ ரிட்டர்ன் ஆயிருக்கு. இப்போ நம்ம சைஸ் வந்து ஒன்று தான் இருக்கு. மறுபடியும் நம்ம டிக்யூ அப்படின்னு கால் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு என்ன ஆகும், கியூ வந்து இப்போ எம்டி ஆகிடும், ஏன்னா ஒரு எலிமெண்ட் தான் இருந்துச்சு, அதையும் இப்போ ரிமூவ் பண்ணி நம்மளுக்கு வந்து இங்கே ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. இப்போ சைஸ் வந்து 0 ஆயிடுச்சு. அதுதான் வந்து டிக்யூ மெத்தட். அதாவது கியூவில் டிக்யூ மெத்தடை கால் பண்ணீங்கன்னா கியூவில் ஃப்ரண்ட்ல என்ன இருந்துச்சோ அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பீக் மெத்தட். மறுபடியும் இந்த கியூவில் 3 எலிமெண்ட் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்க. இப்போ நீங்கள் பீக் அப்படின்னு கால் பண்ணீங்கன்னா கியூவில் ஃப்ரண்ட்டில் என்ன இருக்கோ அதை வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். நம்ம ஸ்டாக் வச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஸ்டாக்ல டாப்ல என்ன இருந்துச்சோ அதை வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணிச்சு இல்லையா, அதே மாதிரியே கியூவில் ஃப்ரண்ட்டில் என்ன இருக்கோ அதை வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். அதுதான் வந்து பீக் மெத்தட். அடுத்து நம்ம கடைசியாக பார்க்க போகிறது கண்டெய்ன்ஸ் மெத்தட். கண்டெய்ன்ஸ் மெத்தட் என்ன பண்ணோம்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு எலிமெண்ட் கொடுத்தோம்னா அது வந்து அந்த கியூவில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும், ஒரு பூலியன் வேல்யூவை நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்க்குறோம், நம்ம ஏ இருக்கா இல்லையா அப்படின்னு இந்த கண்டெய்ன்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். நம்மளுக்கு ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆகும், ஏன்னா ஏ வந்து நம்ம கியூவில் இருக்குது. அதே மாதிரி இப்போ நம்ம இல்லாத எலிமெண்ட் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, இப்போ நம்ம Z அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த கியூவில் இல்லை இல்லையா, அதனால வந்து நம்மளுக்கு ஃபால்ஸ் அப்படின்னு ரிட்டர்ன் ஆகும். இதுதான் வந்து கண்டெய்ன்ஸ் மெத்தட். அடுத்து நம்ம வந்து பிக் ஓ நோட்டேஷன்ஸ் பற்றி பார்க்கணும். இப்போ இந்த கியூ அப்படின்ற கான்செப்ட் என்ன டைம் காம்ப்ளெக்சிட்டியில் ஒர்க் ஆகும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டோர் பண்ணுறது, அதாவது ஏதாவது எலிமெண்ட்டை நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும், ஒரு பர்டிகுலரான இண்டெக்ஸில் இருக்க எலிமெண்ட்டை நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும் இல்லை அங்கே போய் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து O(n) டைம் ஆகும் உங்களுக்கு. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூவில் வந்து நீங்கள் எப்போதுமே பேக்கில் தானே நீங்கள் இன்சர்ட் பண்ண முடியும். இப்போ கியூவில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு எலிமெண்ட்டை நடுவில் இருக்கிறத வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும் இல்லை அங்கே போய் இன்சர்ட் பண்ணணும்னா டேரெக்டாக பண்ண முடியாது இல்லையா, ஏன்னா நீங்கள் இன்சர்ட் பண்ணிங்கன்னா அது கடைசியில் தான் இன்சர்ட் ஆகும், டெலிட் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் டெலிட் ஆகும். அதனால நீங்கள் வந்து நடுவில் போய் பார்க்க முடியாது. அப்படி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் நீங்கள் டெலிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் நடுவில் போய் இன்சர்ட்லாம் பண்ண முடியும். அதனால நம்மளுக்கு வந்து எல்லா எலிமெண்ட்டையும் நம்ம யூஸ் பண்ணி தான் உள்ளார போய் இன்சர்ட் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து O(n) டைம் காம்ப்ளெக்சிட்டி, அதாவது n ஐட்டம்ஸ் இருந்துச்சுன்னா அந்த n ஐட்டம்ஸையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு சுச்சுவேஷன் வரும், நீங்கள் ஏதாவது ஸ்டோர் பண்ணணும் இல்லை ஆக்சஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா. அதனால அது வந்து O(n) டைம் காம்ப்ளெக்சிட்டி. அதே மாதிரி இப்போ சர்ச் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பீக் யூஸ் பண்ணி பண்ணலாம் இல்லையா, நம்ம எப்படி பீக் யூஸ் பண்ணிலாம் பண்ணுவோம் இல்லை கண்டெய்ன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம்னா அது எப்படி யூஸ் ஆகும், அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா கியூவில் வந்து நம்மளுக்கு என்ன தெரியும், நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட்ல இருக்கிறது மட்டும் தெரியும், இல்லாட்டி பேக்ல இருக்கிறது மட்டும் தெரியும், ஏன்னா நம்மளுக்கு 2 ஆரோ இருந்துச்சு. ஆனால் இப்போ இங்கே நடுவில் இருக்கிறதெல்லாம் ஏதாவது தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒவ்வொன்றா நீங்கள் டெலீட் பண்ணி நீங்கள் செக் பண்ணலாம், அது இருக்கா இது இருக்கா இது இருக்கான்னு. அதனால நம்மளுக்கு வந்து n ஐட்டம்ஸ் இருந்துச்சுன்னா என்னையுமே நீங்கள் செக் பண்ணுற மாதிரி வரும் worst கேஸில். அதனால இதுவும் வந்து O(n) டைம் காம்ப்ளெக்சிட்டி. இப்போ ஆட் அண்ட் டெலீட் பார்த்தோம்னா நம்ம கியூவில் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக பேக்கில் ஆட் பண்ணிவிடுவோம், டெலீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா டேரெக்டாக ஃப்ரண்ட்ல இருந்து டெலீட் பண்ணிடுவோம், நம்ம எதையுமே எக்ஸ்ட்ராவாக பார்க்க தேவையில்லை இல்லையா. அதனால அது ரெண்டும் வந்து O(1) காம்ப்ளெக்சிட்டி, அதாவது கான்ஸ்டன்ட் டைம்லேயே நம்மளால வந்து ஆடும் பண்ண முடியும் டெலீட்டும் பண்ண முடியும். ஸோ நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக்குக்கும் கியூவுக்கும் ஒரே டைம் காம்ப்ளெக்சிட்டி தான் எல்லா ஆப்ரேஷன்ஸ்க்கும், ஏன்னா அது ரெண்டுமே நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப ரிலேட்டடான ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர். ஜஸ்ட் வந்து அது எப்படி இன்சர்ட் பண்ணுவோம் எப்படி டெலீட் பண்ணுறோன்றதுல மட்டும்தான் மாறுது, ஆனால் மற்றபடி அது ரெண்டும் வந்து ஆல்மோஸ்ட் சேமான டேட்டா ஸ்ட்ரக்சர் தான். அதனால ஸ்டாக் மாதிரியே கியூஸ்க்கும் நிறைய யூசஸ் இருக்கு. நம்ம ஸ்டாக்ல வந்து அதோட யூசஸ் பத்திலாம் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இப்போ கியூவோட சில யூசஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கம்ப்யூட்டருக்கு வந்து நிறைய ஜாப் ரன் பண்ணணும் இல்லையா. இப்போ நீங்க வந்து ஒரு குரோம் விண்டோ ஓப்பன் பண்ணியிருக்கலாம், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணியிருக்கலாம், அதுக்கப்புறம் நீங்கள் விஎல்சி மீடியா பிளேயரில் ஒரு படம் பார்த்துட்டு இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ எந்த அப்ளிகேஷனை எந்த டைமில் கம்ப்யூட்டர் வந்து ரன் பண்ணணும் அப்படின்னு தெரியணும் இல்லையா. அதனால அதுக்கு வந்து ஒரு ப்ரையாரிட்டி வச்சு அந்த ப்ரையாரிட்டி மூலியமாக இந்த சிபியூ வந்து உங்களுக்கு அந்த ஜாப்லாம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் குரோம் விண்டோவில் யூடியூப் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அந்த டைமில் வந்து பேக்ரவுண்டில் இருக்க ஃபோல்டர் வந்து ரன் ஆகணும் அப்படின்னு அவசியம் இல்லை.
அதனால என்ன பண்ணணும்னா அதை வந்து ஸ்கெடியூல் பண்ணி queueல பின்னாடி போட்டுரும். அதுக்கப்புறம் அது ஃப்ரீயா இருக்கும்போது ஒன்னொன்னா அந்த queueல இருந்து எடுத்து அதெல்லாம் வந்து ரன் பண்ணும். அதனால ப்ரையாரிட்டி படி உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்ல இருக்கிறதெல்லாம் வந்து நடந்துகிட்டே வரும். புதுசா ஏதாவது ஒரு ஜாப் வந்துச்சு அப்படின்னா சிபியூ என்ன பண்ணுன்னா அதை வந்து queueல பின்னாடி போய் நில்லு, நான் உன்னை வந்து அப்புறம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடும். இப்படிதான் வந்து கம்ப்யூட்டர் வந்து ஒரு ஜாப் ஸ்கெடியூலிங் ப்ரோக்ராம் வந்து யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து எல்லா ப்ரோக்ராமையும் ரன் பண்ணும். இன்னொரு எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து பிரிண்டர்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பிரிண்டர்ஸ் ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா நீங்க வந்து ஒரு கம்பெனிலலாம் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். நீங்க வந்து ஏதாவது ஒரு பிரிண்டர் இருக்கும், ஒரு கார்னர்ல வந்து ஒரு பிரிண்டர் இருக்கும். ஆனா வந்து கம்பெனில இருக்க ஆயிரக்கணக்கான பேர் அந்த பிரிண்டர்ல வந்து பிரிண்ட் பண்ணலாம். இப்போ 4 பேர் ஒரே டைம்ல பிரிண்ட் பண்றாங்க அப்படின்னா பிரிண்டர் வந்து அதை எப்படியாவது நாளையுமே வந்து பண்ணணும் இல்லையா? அது எப்படி பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து பிரிண்டிங் ஆர்டர் கொடுக்குறாங்களோ அதை வந்து ஃபர்ஸ்ட் பண்ணும். அதே அது பண்ணிட்டு இருக்க டைம்ல வேற யாராவது ஆர்டர் கொடுத்தாங்கன்னா அதை வந்து கியூல வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வரும். உதாரணத்துக்கு முதல் பிரிண்ட் பண்றதுக்கு 10 நிமிஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 நிமிஷம் டைம்ல எக்ஸ்ட்ராவா 3 பேர் வந்து பிரிண்ட் பண்ண சொல்றாங்கன்னா கியூல வந்து அவங்க ஒன்னொன்னா போட்டுட்டே வரும். யார் ஃபர்ஸ்ட் வந்து சொன்னாங்களோ அவங்க வந்து இப்போ கியூல ஃபர்ஸ்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்து வந்து யார் சொல்றாங்களோ அதை வந்து இப்போ ரெண்டாவதா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கியூல ரெடி பண்ணி வச்சுக்கோம். இப்போ பிரிண்டர் ஃப்ரீ ஆனோடனே அந்த கியூல ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்கோ ஃபர்ஸ்ட் அவங்க யார் வந்து அடுத்ததா வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்களோ அதை எடுத்து பிரிண்ட் பண்ணும். மீதி 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க கியூல அதே ஆர்டர்ல. இப்படிதான் வந்து ஒரு பிரிண்டர் வந்து அதோட ஜாப் ஸ்கெடியூலிங்கையும் பண்ணும். இதுதான் சம் ஆஃப் த யூஸ் கேசஸ் கியூஸை பத்தி. இது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள்ல வந்து கியூ யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக இது 2 மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கீழே கமெண்ட்ஸ்ல கேளுங்க, உங்களுக்கு நான் ஆன்சர் பண்றேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே ஒரு புது கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை.